யாருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்க? அதுவா, என் ஃப்ரெண்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் முதல் தடவையாக பண்ணுறாளாம். அவளுக்கு வந்து இந்த பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் வந்து வேணுமா, பெனிஃபிஷரினா யாருன்னு சொல்லி கேட்டிருக்கா. அவளுக்கு தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, பெனிஃபிஷரினா யாரு? பெனிஃபிஷரினா இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு பணம் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பணத்தை யாரு ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் பெனிஃபிஷரி. சரி, அப்ப பேய்? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. பெனிஃபிஷரினாலும் பேயினாலும் ஒரே மீனிங் தான். யாரை வந்து பணம் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பெனிஃபிஷரி, இல்லைன்னா பேய். இதுல என்ன ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா, பேய் வந்து ஒன்லி ஃபார் அமௌண்ட், பைசாவை மட்டும் வாங்குறவங்கள தான் பேய் அப்படின்னுவோம். பெனிஃபிஷரி அப்படின்றது நீட் நாட் பி ஆல்வேஸ் ஃபார் மணி. மணி இல்லாம வேற சில பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்றவங்களையும் நம்ம பெனிஃபிஷரின்னு சொல்லலாம். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ வந்து சொத்து ரிசீவ் பண்றவங்க அவங்க பெனிஃபிஷரி. இந்த மாதிரி வேற அட்வான்டேஜஸ் ரிசீவ் பண்றவங்களையும் நம்ம பெனிஃபிஷரின்னு சொல்லலாம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா? அது சரி, ஒரு பேங்க்ல காமன்லி ஸ்போக்கன் சென்டென்சஸ் என்னென்னு எனக்கு சொல்றீங்களா? அது ஏன் கேக்குறேன் அப்படின்னாக்கா, எல்லா பேங்க்ஸ்லயும் அங்க இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தமிழ் தெரியும் அப்படின்றத சொல்ல முடியாது. பிற மொழி பேசுறவங்களா இருக்கலாம். அதே மாதிரி வர எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் தமிழ் தெரியும்னு சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னென்ன காமன்லி ஸ்போக்கன் சென்டென்சஸ் இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஷூர். ஆனா நீ ஒன்னு மறந்துட்ட. நான் இத உனக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிட்டீங்களா? ஆமா, இத அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. போனை காட்டு. இதோ வந்துருச்சு பாரு. இதுதான். காட்டுங்க ஒரு நிமிஷம். ஆமா, அனுப்பியிருக்கீங்க. இருக்கா? அதாவது கஸ்டமர்ஸ் ஸ்டாஃப் கிட்ட பேசுறது, ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறது. அதாவது எல்லாத்தையும் இதை கவர் பண்ண முடியாது. காமனா யூஸ் பண்ற சென்டென்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஓகே, எனக்கு அது ஒண்ணொண்ணா என்னென்னு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ முதல்ல கஸ்டமர்ஸ் பேங்க் ஸ்டாஃப் கிட்ட என்னென்ன மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. நம்பர் 1, ஐ நீட் டு ஓபன் a சேவிங்ஸ் அக்கவுண்ட். எனக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். இந்த இடத்துல ஏன் நான் நீட் போடுறேன் அப்படின்னா, என்னுடைய தேவை அப்படின்றத உணர்த்துறதுக்காக. ரெண்டாவது, what documents do I need to submit to open an account? அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும்? I would like to withdraw some money. அதாவது ஏடிஎம்ல வித்ட்ராவல் இல்லாம இப்ப பேங்க் போய் வித்ட்ரா பண்றாங்கன்னு வச்சுக்கேன், அப்போ I need to deposit this amount. அமௌண்ட் வந்து நான் செலுத்தணும். Can I get a bank statement? என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து கிடைக்குமா? பேங்க் ஸ்டேட்மெண்ட். What is the minimum balance required? இந்த அக்கவுண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு நான் மினிமமா அதுல பணம் வச்சிருக்கணும். I lost my ATM card. What should I do? ATM கார்டு தொலைச்சிட்டங்க, என்னங்க பண்றது? I need to block my debit card. டெபிட் கார்டை பிளாக் பண்ணணும். சரியா? ஓகே. Can I apply for a new checkbook? ஒரு புது செக் புக் அப்ளை பண்ண முடியுமா? சரி, செக்குக்கு ஸ்பெல்லிங்? செக்குக்கு எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்பெல்லிங் இருக்கு. என்னது? ஒன்னு CHEQUE, இது வந்து பிரிட்டிஷ். CHECK, இது அமெரிக்கன். ஓகே, செக் CHECK நவுனா வரும்போது அதுக்கு மீனிங் அதாவது காசோலை. சரியா? இந்த செக் CHECK நவுனா வரும்போது இதுக்கு இன்னும் 2 மீனிங்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இந்த டிக் மார்க் அடிக்கிறோம்ல, செக் மார்க், அது ஒரு மீனிங். அந்த டிக் வந்து பிரிட்டிஷ். அதுக்கு பதிலா செக் அப்படின்றது அமெரிக்கன். இன்னொரு மீனிங், இன்னொன்னு வந்து பில். ஓகே. சோ செக்ன்றதுக்கு 3 மீனிங்ஸ் டோட்டலா. ஒன்னு காசோலை, இன்னொன்னு வந்து ரசீது, இன்னொன்னு வந்து அந்த டிக் மார்க். சரி, அடுத்தது I need a loan. Could you please explain the process? எனக்கு வந்து லோன் வேணும், என்ன ப்ராசஸ்னு சொல்றீங்களா? அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? What is the interest rate for a personal loan? இப்போ ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்? How can I update my mobile number? என் மொபைல் நம்பர் மாத்திட்டங்க, எப்படி நான் அப்டேட் பண்றது? I want to change my address. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனும்.
I have a problem with online banking. என்னால ஆன்லைன் பேங்கிங் ஆக்சஸ் பண்ண முடியல, என்ன பண்ணணும்? எக்ஸாக்ட்லி. ஸோ என்ன பண்ணணும்னு அதுல வந்து வரல, எனக்கு ஆன்லைன் பேங்கிங்ல ஆக்சஸ் பண்ண முடியல, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் அந்த சென்டென்சஸ். வெரி குட். ஓகேவா? ஒரு 14 போட்டு வச்சிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் காமன்லி யூஸ்டு. ஓகேவா? அடுத்தது இப்போ நான் சொல்ல போற லிஸ்ட் பேங்க் ஸ்டாஃப் கஸ்டமர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக. வெரி குட். ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபார்ம். அதாவது ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி தாங்க. Do you have a valid ID proof? ஏத்த ஐடி ப்ரூஃப் இருக்கா? Your account has been successfully opened. உங்க அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணியாச்சு, வெற்றிகரமா ஓபன் பண்ணியாச்சு. Please enter your PIN here. உங்களோட பின்னை வந்து இங்க என்டர் பண்ணுங்க. Your check has been cleared. உங்களுடைய காசோலை வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? Your account balance is low. உங்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. Please sign here. இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்னு ஆட் பண்ண விரும்புறேன். என்ன பாயிண்ட்? அதாவது நம்ம இந்தியன்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஜெனரலான ஒரு பழக்கம் என்னன்னா, இந்த ப்ளீஸ்க்கு பதிலா கைண்ட்லி அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்றது. கைண்ட்லி யூஸ் பண்றாங்க மெயில்ஸ்லயும் சரி, இந்த மாதிரியான அஃபீஷியல் கம்யூனிகேஷன்ஸ்ல வந்து கைண்ட்லி அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கைண்ட்லி சென்ட் திஸ், கைண்ட்லி ரிப்ளை டு மை மெயில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கைண்ட்லி அப்படின்றது தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, கைண்ட்லி அப்படின்றது ரொம்ப ஒரு எமோஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு வேர்டு. அஃபீஷியல் கம்யூனிகேஷன்ல இந்த மாதிரி எமோஷன்ஸ்க்குலாம் இடம் கிடையாது. கரெக்ட் தான். சரியா? அதனால தான். ஓகேவா? அடுத்தது, your ATM card will arrive in 7 days. 7 நாளைக்குள்ள உங்களோட ATM கார்டு வந்துரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல within போடலாம். your ATM card will arrive within 7 days அப்படின்னு சொல்லிட்டு. The bank is closed on all second and fourth Saturdays. மாசத்துல 2வது சனிக்கிழமையோ 4வது சனிக்கிழமையோ பேங்க் வந்து மூடி இருக்கும். Your loan has been approved. உங்களுடைய லோன் வந்து சாங்க்ஷன் ஆயிடுச்சு. கொடுத்துட்டோம். Please wait for your token number. உங்க டோக்கன் நம்பருக்காக காத்துருங்க. அனௌன்ஸ்மென்ட் வரும். Okay, your transaction is successful. உங்களுடைய பரிவர்த்தனை வெற்றிகரமா முடிஞ்சது. You will get an SMS confirmation. உங்களுக்கு SMS மூலமா கன்ஃபர்மேஷன் வரும். Thank you for banking with us. எங்ககிட்ட பேங்கிங் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Of course, இதெல்லாம் வந்து ஜெனரலா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்ல வர சென்டென்ஸ் மெசேजेस இதெல்லாம் நேர்ல இப்போ சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. மேபி அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. வெரி குட். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை.